Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் அரபு மொழி பாடத்தை காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக தெரிவு பாடமாக எடுத்திருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாகவும் தொடராகவும் நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 25வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடந்த சில வாரங்களாக உங்களுடைய 3ஆம் தவணை பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்தும் விதமாக சில மாதிரி வினாத்தாள்களுடைய வினாக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப சென்ற வாரம் நான் ஒரு குறிப்பிட்ட வினாபத்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட வினாபத்திரத்தின் முக்கியமான சில பகுதிகளை பார்த்தோம். அதில் நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பயிற்சியை கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க என்றத நான் சொன்ன பயிற்சி அல்ல, இது எக்ஸாம் பேப்பர்ல வந்திருக்கின்ற ஒரு கேள்வி. இதையும் அதே போல இந்த ஒரு பந்தி அமைப்புல வரக்கூடிய வந்து அதுக்கு அரபு மொழியில நாங்க வந்து வினாக்களுக்கு விடை எழுதுறது என்ற அந்த 2 வினாக்களுக்கும் கண்டிப்பாக கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி இருந்தேன். அப்ப நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நீங்க செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்கண்டு. செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? இல்லாட்டி வேற பாடங்களுக்கு எக்ஸாம் நடந்த காரணத்தால செய்ய கிடைக்கலையா? உங்களுக்கு மாகாண மட்ட எக்ஸாம் நடக்குது. மாகாண மட்ட எக்ஸாம் நடக்கிறதால உங்களுக்கு செய்ய கிடைச்சிருக்காது இல்லையா? அரபு மொழி எக்ஸாம் நடந்துட்டா எல்லாருக்கும்? நடக்கலையா? நடந்துட்டா காத்தாங்குடியனா? ரைட். பேப்பர் கிடைச்சிக்குதா புள்ள? இல்ல சார், தரலைனா? ரைட், ஓகே, சரி. அரபிக் லிட் தான் தந்திருக்காங்க. அரபிக் லிட் காத்தாங்குடி பேப்பர் கிடைச்ச. ரைட், ஓகே, பரவாயில்ல, பார்ப்போம். அரபு மொழி பேப்பரும் உங்களோட கைக்கு கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? ரைட், ஓகே. இருக்கிற மத்தாக்கள் அவங்களுக்கு எக்ஸாம் நடந்தா முன்ஷிப், மரியம், ருக்கையா, ரைட், அதே போல ஹனா, ரைட், உங்களுக்கு எக்ஸாம் நடந்தா புள்ள? ரைட், ஓகே, சரி. இதுல பாருங்க இப்ப. ரைட், ஓகே. இதுல வந்து உங்களுக்கு ஹரக்கத் வச்சு வந்திக்குதுன்னா, ரைட். அப்ப ஹரக்கத் வச்சு வந்திருந்தாலும் உங்களோட ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தளவில் அப்படி ஹரக்கத் வச்சு தான் எக்ஸாம் பேப்பர் வரும் என்று நீங்க எதிர்பார்க்க கூடாது, சரியா? பெரும்பாலும் உங்களுக்கு ஹரக்கத் இல்லாமத்தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரும். ஹரக்கத் வச்சு வந்திருந்தா எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஓரளவு விளக்கமாக அல்லது தெளிவாக எழுதலாம், ரைட்? ஏண்டா லேசா கண்டுபிடிக்கலாம். ஹரக்கத் வைக்காம வந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு தான் நாங்க விட எழுதணும், சரியா? ரைட். இதுல நாங்க முதலாவது பார்ப்போம். ஃபாத்திமா الرسائل أوقات تكتب الفراغ في ஃபைண்டிக்குது ஃபி. ரைட். பொதுவாக ஒரு வாக்கியம் ஒன்று தரப்பட்டால் அந்த வாக்கியத்துல இருந்து நாங்க எழுதக்கூடிய முதலாவது சொல் என்ன சொல்லாக இருக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியும் என்ன சொல்? பொதுவாக அரபு மொழியில இப்படி சொற்களை ஒழுங்கீனமாக தந்து நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தணும் என்று வரக்குள்ள
நாங்கள் எழுதக்கூடிய முதலாவது சொல் என்ன சொல்லாக இருக்க வேண்டும் பெரும்பாலும்? வெரி குட். அது வினை சொல்லுன்னு சொல்றோம். இந்த சொற்கள்ல காணப்படக்கூடிய வினை சொல் என்ன? தக்துபு. வெரி குட், தக்துபு. அப்ப நாங்கள் எழுதக்கூடிய முதலாவது சொல் என்னவாக இருக்கும்? தக்துபு என்றுதான் நீக்கும். என்ன? தக்துபு. ரைட், தக்துபு. ஓகே, அது ஃபிஅல். தக்துபு என்ன கருத்து என்ன? எழுதுகிறாள். என்ன, ஃபாத்திமா வந்திருக்கிற இல்லையா? அப்ப ஃபாத்திமா என்பது பெண்பாலாக இருப்பதால தக்துபு என்றா எழுதுகிறாள் என்று வரும். ரைட், யார் எழுதுகிறாள்? அப்ப இரண்டாவது சொல் என்ன வரும்? ஃபாத்திமா. நாங்க ஃபிஅல் அடுத்த ஃபாயில் என்று சொல்லுவோம். அரபால ஃபாயில், அதாவது எழுவா என்று சொல்ற. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எழுதுறது வினை சொல்ல ஃபிஅல், இரண்டாவதாக எழுதுறது ஃபாயில். அப்ப தக்துபு ஃபாத்திமா. மூன்றாவது என்ன சொல் வரும்? மூன்றாவது தக்துபு ஃபாத்திமா. ஃபாத்திமா எழுதுகின்றாள். மஃஊல் பிஹி. வெரி குட். மஃஊல் பிஹி என்பது செயற்படு பொருள் என்ற கருத்துல வரும். மஃஊல் பிஹி செயற்படு பொருள். அப்ப ஃபாத்திமா எழுதுகின்றாள் என்று வந்தால் எதை எழுதுகின்றாள் என்றுதான் அடுத்ததாக வர வேண்டும். அப்ப எதை எழுதுகின்றாள்? الرسائل. الرسائل என்ற கருத்து என்ன? என்ன? கடிதங்கள். வெரி குட். ஓகே, கடிதங்கள். அப்ப இதோட ஒருமை என்ன? ரசாயில் என்ற சொல்லுடைய ஒருமை சொல் என்ன? முஃப்ரத் என்ன? ரிசாலத்துன். சரியா? தக்துபு ஃபாத்திமா அர்-ரசாயில. ஃபாத்திமா கடிதங்களை எழுதுகின்றாள். அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த சொற்கள் வாரது. இப்ப பேலன்ஸ் ஆயிக்கிறது என்ன? அவுகாத், அல் ஃபராக், ஃபி என்ற சொற்கள் தான் பேலன்ஸ் ஆயிக்குது. அப்ப அடுத்த என்ன சொல் வரும்? ஃபி. ஓகே, ஃபி இல். அடுத்தது அவுகாத்தில் ஃபராக். ஓகே, அவுகாத்தில் ஃபராக் என்று வரும். சரியா? ரைட். அப்ப அவுகாத்தில் ஃபி, அவுகாத்தில் ஃபராக் என்ற கருத்து தெரியுமா? அவுகாத்தில் ஃபராக் என்ற கருத்து என்ன? ஓய்வு நேரங்கள். சரியா? வக்துன் என்றா நேரம். வக்துன் என்ற சொல் வந்து நேரம். அவுகாத் என்றா வக்துன் என்ற சொல்லுக்குரிய பன்மை சொல். நேரங்கள் என்ற கருத்துல வரும். அப்ப அவுகா அல் ஃபராக் என்ற கருத்து ஓய்வு. சரியா? ஃபராக் என்ற சொல் வந்து பயிற்சியில வரக்கொள்ள இடைவெளி என்ற கருத்துல வரும். இடைவெளி தானே. இப்ப இடைவேளைன்னு நாங்க சொல்றோம். ரைட், இடைவேளை இந்த மாதிரி தான் ஓய்வு நேரம். ரைட். அப்ப அல் ஃபராக் என்பது நாங்க உதாரணமாக ஒரு பயிற்சி ஒன்று வருது. இம்லைல் ஃபராக பில் கலிமத்தில் முனாசிபா. பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக. அப்ப அல் ஃபராக் என்பது பயிற்சிகள்ல வரக்கொள்ள இடைவெளி என்ற கருத்துல வரும். இந்த இடத்துல அல் ஃபராக் என்பது ஓய்வு, எம்டியா இருக்கிற. சரியா? எந்த வேலைகளும் இல்லாமல் நாங்க ரெஸ்டாக ஓய்வாக இருக்கிறத நாங்க அல் ஃபராக் என்று சொல்றோம். அவுகாத்துல் ஃபராக் என்ற கருத்து என்ன? ஓய்வு நேரங்கள். ஃபி அவுகாத்தில் ஃபராக் என்ற கருத்து ஓய்வு நேரங்களில் என்ற கருத்துல வரும். ஃபி அவுகாத்தில் ஃபராக் என்ற ஓய்வு நேரங்களில் ஃபாத்திமா கடிதங்களை எழுதுகின்றாள் என்று வரும். ஓகேயா? முதலாவது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். ரைட். ஓகே, ஓகே, ரைட். இப்ப ரெண்டாவது வாக்கியம். ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்க. ரெண்டாவது வசனம். ரைட். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மின் என்று ஆரம்பிச்சிருக்குது. மின் ஹவர்து கபில பலதி சனத்தின் அண்டிக்குது. சரியா? ரைட். இதுல முதலாவது சொல் என்னவாக இருக்கும்? ஹலர்து. வெரி குட். ஹலர்து. ஹலர்து என்றா கருத்து என்ன? என்ன ஹலர்து என்றா கருத்து என்ன? நான் வந்தேன். ஓகே, நான் வந்து அதை விட பொருத்தமாக இன்னும் ஒரு கருத்துல சொல்றதாக இருந்தால் நான் சமூகம் அளித்தேன். ஓகே, நான் சமூகம் அளித்தேன். ஹலர்து, நான் வந்தேன். ஓகே, பட் நான் சமூகம் அளித்தேன் என்பது தான் மிக பொருத்தமான கருத்தாக வரும். அப்ப ஹலர்து, நான் சமூகம் அளித்தேன். ரைட். அடுத்தது இப்ப ஹலர்து என்ற சொல்ல எழுதியாச்சு. அப்ப மின் நண்டிக்குது, கபுல பலதி சனத்தி நண்டிக்குது. அப்ப அடுத்தது என்னதாக இருக்கும்? பலதி.
ஹலர்த்து பலதி. ஓகே. ஹலர்த்து பலதி. حضرت من بلدي. ஹலர்த்து பலதி என்றா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஹலர வந்தா இலா வரும். சரியா? அப்ப என்னுடைய நாட்டுக்கு சமூகம் அளித்திரண்டு வரக்குள்ள ஹலர்த்து இலா பலதி என்று வந்தா சரி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஹலர்த்து மின் பலதி அண்டா என்னுடைய நாட்டில இருந்து நான் சமூகம் அளித்தேன். சரியா? ஹலர்த்து மின் பலதி எனது நாட்டில இருந்து நான் சமூகம் அளித்தேன். அடுத்தது قبل سنتين. கபுல சனத்தின். கபுல சனத்தின் அந்த கருத்து என்ன? கபுல சனத்தின் என்றா ஒரு வருடத்துக்கு முன். ஒரு வருடத்துக்கு முன்னர். சரியா? கபுல என்ற முன்னர், பஅத என்ற கருத்து பின்னர். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க புள்ளகள். கபுல என்ற சொல்லும் பஅத என்ற சொல்லும் காலத்தோட சம்பந்தப்பட்டதாகத்தான் வரும். காலம். சரியா? இப்ப நான் உதாரணமாக ரைட் இப்ப உதாரணமா சொல்லாமே ஒரு ஒரு நாளைக்கு முன்னர் என்றா எப்படி சொல்றது? ஒரு قبل நாள் يوم. கபுல யோமின் ஒரு நாளைக்கு முன்னர். சரியா? இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னர் என்று சொல்லக்கொள்ள قبل أسبوع. கபுல உஸ்பூஇன். உஸ்பூஉன் என்ற கருத்து வாரம். ஒரு மாதத்துக்கு முன்னர் என்று வரக்குள்ள கபுல قبل الشهر. கபுல ஷஹ்ரின். ஷஹ்ரண்டா மாதம், யோமண்டா நாள், உஸ்பூஅண்டா வாரம், ஷஹ்ரண்டா கருத்து மாதம். அப்ப ஒரு வருடத்துக்கு முன்னர் என்று வரக்குள்ள கபுல சனத்தின் அல்லது கபுல ஆமின் என்ற சொல்லையும் நாங்க பயன்படுத்துறோம். ஆமுன் என்றாலும் கருத்து வருடம். கபுல சனத்தின் ஒரு வருடத்துக்கு முன்னர், கபுல ஆமின் ஒரு வருடத்துக்கு முன்னர் என்ற கருத்துல வரும். இந்த கபுல என்ற சொல்லுக்கு பதிலாக பஅத என்ற சொல் வந்தால் பிறகு என்ற கருத்துல வரும். சரியா? பஅத என்ற சொல் வந்தால் பிறகு. இந்த கபுல என்ற சொல்லும் பஅத என்ற சொல்லும் காலத்தோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் வரும். முன்னர் பின்னர் என்று வரக்கொள்ள. ரைட்? இப்ப பஅத உஸ்பூஇன் ஒரு வாரத்திற்கு பிறகு, பஅத ஷஹ்ரின் ஒரு மாதத்துக்கு பிறகு, பஅத சனத்தின் ஒரு வருடத்துக்கு பிறகு. இப்ப இந்த இடத்துல முன்னால் பின்னால் என்று கருத்தை தரக்கூடிய வேறு அரபு சொற்களும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்ன? அமாம. அடுத்தது என்ன? அமாம என்றால் முன்னால், வரா என்றால் ஹல்ஃப அல்லது வரா என்றால் பின்னால். சரியா? அமாம முன்னால், ஹல்ஃப அல்லது வரா என்ற சொல் வந்தால் பின்னால். அந்த அமாம அல்லது வரா என்ற அந்த சொற்கள் இடத்தோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். இடத்தோடு. இப்ப உதாரணமாக பாடசாலைக்கு முன்னால் நாங்க எப்படி எழுதுற? பாடசாலைக்கு முன்னால் என்றத கபுலல் மദ്രസാன்னு எழுதுறா. أمام المدرسة. ரைட். ஓகே. அமாமல் மദ്രസா எப்படி எழுதுற? அமாம அல் மദ്രസா. ரைட். ஓகே. மரத்துக்கு பின்னால். மரத்துக்கு பின்னால் மரம் என்ன சொல்ற? மரம் شجرة. ஷஜரத்துன். அப்ப மரத்துக்கு பின்னால் என்று வரக்குள்ள சொல்லுங்க. وراء شجرة. வரா ஷஜரத்தி. வரா ஷஜரத்தி. அப்ப மദ്രസா பாடசாலை, அஷஜரா மரம். அப்ப இந்த ரெண்டு சொற்களும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இடம், ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல வரக்கூடிய விஷயம். இது வந்து பீரியட்டோட சம்பந்தப்பட்டது, காலத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப கபுல என்ற சொல்லும் பஅத என்ற சொல்லும் காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக வரக்குள்ளதான் பயன்படுத்துறது. ரைட்? ஒரு விளங்கிக்கும். ஆனா அமாம என்ற சொல்லும் வரா, ஹல்ஃபா போன்ற சொற்கள் இடத்தோடு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸோடு சம்பந்தப்பட்டதாக வரக்குள்ளதான் நாங்க அமாம வரா போன்ற சொற்களை பயன்படுத்துறது. விளங்கினா எல்லாருக்கும் அது? விளங்கினா பிள்ளைகள்? أستاذ. ஓகே. விளங்கினா? ரைட். சரி. ரைட். அப்ப நீங்க நோட் பண்ணி இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ரைட். ஓகே. அப்ப ஹலர்து மின் பலதி கபுல சனத்தின் ஒரு வருடத்துக்கு முன்னர் என்னுடைய நாட்டிலிருந்து நான் சமூகம் அளித்தேன் என்று வரும். ரைட். அடுத்த பாருங்க, மூன்றாவது. சரியா? ரைட். ஹல் மரீதத்துன்
ஹுனாக தில்மீதத்துன். சரி, கடைசியா கேள்விக்குரியன்னு வந்திருக்குது. அப்ப இந்த வசனம் வந்து கேள்வியாக வரக்கூடிய ஒரு வாக்கியம், வசனம், வினா வாக்கியம். அப்போ உங்களுக்கு தெரியும், வினா வாக்கியமாக வரக்கொள்ள வினாவுக்குரிய சொற்களைத்தான் நாங்க என்ன செய்யற, முதலாவதாக பயன்படுத்துற. மன், ஐன, மதா, மாதா, கைஃப, கம், ரைட். அப்ப அப்படி வரக்கொள்ள நாங்க வினாவுக்குரிய சொற்களைத்தான் அரபு மொழியில முற்படுத்தி எழுதுறது. சரியா? அப்ப இதுல முதலாவது சொல் என்னவாக இருக்க வேண்டும்? هل ஹல். ஓகே, ஹல். ரைட், ஹல். ஓகே, ஹல். அடுத்தது تلميذة தில்மீதத்துன். ஓகே, தில்மீதத்துன். مريضة மரீதத்துன். هناك ஹுனாக. ரைட். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். ஹல் தில்மீதத்துன் மரீதத்துன் ஹுனாக என்று சொல்றீங்க. சரியா? இது மற்றவங்களும் இது ஓகே என்று சொல்றீங்களா, இல்லாட்டி ஏதாவது பிழைகள் இருக்குதா? هل هناك تلميذة مريضة எஸ், ஓகே, அப்படித்தான் வரணுமா? ஹல் ஹுனாக தில்மீதத்துன் மரீதத்துன். ஹல் ஹுனாக, ஹல் ஹுனாக, ஹல் ஹுனா அல்லது ஹல் ஹுனாக. ஹுனாக என்ன கருத்து? என்ன கருத்து? ஹுனாக என்ற கருத்து என்ன? அங்கே அங்கே. அப்ப இங்கே என்றதுக்கு நாங்க என்ன சொல்ல பயன்படுத்துற? هنا ஹுனா. அப்ப ஹல் ஹுனாக, சில போது ஹல் ஹுனாக என்று வந்தாலும் சில போது நாங்க என்ன செய்யறதில்ல, அந்த ஹுனாக என்ற சொல்ல மொழிபெயர்ப்பது கிடையாது. சரியா? அரபு மொழியில இப்ப ஹல் தில்மீதத்துன் மரீதத்துன் நேரடியாக கேட்க இயலாது. அது வசன ஒழுங்குல பிழை, இலக்கண ரீதியாக பார்க்க கொள்ள பிழை, அப்படி எழுத இயலாது. எனவே தான் இந்த ஹுனா என்ற சொல்லையோ ஹுனாக் என்ற சொல்லையோ பக்கத்துல பயன்படுத்துறது. ஹல் ஹுனாக்க தில்மீதத்துன். தில்மீதத்துன்டா மாணவர் மாணவி மாணவி. ஏன்னா இப்ப தன்மீன்ல வந்தா நாங்க எப்படி சொல்வோம்? தில்மீதத்துன். இப்ப தன்மீன்ல வருது, லம்மத்தைன் வந்திருக்குது, அப்படின்னு வரக்கொள்ள ஒரு மாணவி ஒரு மாணவி. ஓகே, ஒரு மாணவி. இப்ப தில்மீதத்துன் மரீதத்துன் கருத்து நோயுள்ள ஒரு மாணவி நோயுள்ள ஒரு மாணவி, நோயாளியான ஒரு மாணவி, நோயுள்ள ஒரு மாணவி. அப்ப கருத்தை நீங்க எப்படி சொல்வீங்க? ஹல் ஹுனாக தில்மீதத்துன் மரீதத்துன், அதை நீங்க எப்படி சொல்வீங்க? அங்கே நோயுள்ள ஒரு மாணவி உள்ளாரா? நேரடியாக மொழிபெயர்த்தால் அங்கே நோயுள்ள ஒரு மாணவி உள்ளாரா? சரி, அங்கே நோயுள்ள நோயாளியான ஒரு மாணவி இருக்கின்றாரா? வேற கொஞ்சம் 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 யோசிச்சு சொல்லுங்க, எப்படி கேட்கிறது? இங்க கேட்டதான் பிரச்சனை இல்லை, அப்படி நேரடியாக மொழிபெயர்த்தாலும் ஓகே. அங்கே நோயுள்ள நோயாளியான ஒரு மாணவி இருக்கின்றாரா? அது நோயுள்ள மாணவியா? அது என்று வராது. அதாவது இது எப்படி கேட்கிறேன்னு சொன்ன மகள், இப்ப கிளாஸ் ரூம்ல ஒரு உஸ்தாத் வந்து வாரன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு முஅல்லிம் முதரிஸ் வந்து வாராரு. வந்து கிளாஸ் ரூம்ல அல்லது முதரிசாவோ முஅல்லிமாவோ யாரோ சரியா வந்து ஹல் ஹுனாக தில்மீதத்துன் மரீதத்துன் கேட்கிற எப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி கேட்கலாம்? ஹல் ஹுனாக தில்மீதத்துன் மரீதத்துன் அல் யௌம், இன்று நோயாளியான யாராவது நோயாளி உள்ள மாணவி யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்கிறதா நீ விளங்கினா? அதாவது அங்கே நோயுள்ள ஒரு மாணவி இருக்கிறாளான்றது நேரடியான மொழிபெயர்ப்பு. ஆனா அந்த வாக்கியத்தினூடாக கேட்க வர விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு அல்யோம் என்று வந்தா, இன்றைக்கு நாங்க கிளாஸ் ரூம்ல கேட்கறது பொதுவாக ரைட், நோயாளியான யாராவது இருக்கிறாங்களா என்ற அந்த கேள்வியைத்தான் நாங்க அரபால இப்படி கேட்கிறோம். ஹல் ஹுனாக தில்மீதத்துன் மரீதத்துன் கேட்கிறேன். சரியா?
அப்ப நீங்க சொன்ன மாதிரி சொன்னாலும் பிழையே இல்லை. சரியா? அங்கே நோயுள்ள ஒரு மாணவி இருக்கின்றாளா என்று வரும். ரைட், ஓகே. விளங்கினா எல்லாருக்கும்? ஓ சார். ரைட், ஓகே. இப்ப அடுத்த 4வது பாருங்க. அஸ்ஸூகி லிமாதா ذهبوا இலா. ரைட், அதெல்லாம் கேள்விக்குறி ஒன்று வந்திருக்குது. கட்டாயம் கேள்விக்குறி வந்தா கேள்விக்குறியே போடணும். சரியா? ரைட், ஓகே. அப்ப நீங்க இதுக்கு சொல்லுங்க பார்க்க. அஸ்ஸூகி லிமாதா ذهبوا இலா. முதலாவது என்ன சொல் வரணும்? லிமாதா. வெரி குட். லிமாதா. ஓகே, லிமாதா. இப்ப ரெண்டாவது ذهبوا லிமாதா ذهبوا, ஏன் அவர்கள் சென்றார்கள். அப்ப லேசி. அடுத்தது إلى السوق. இலசூகி. சரியா? இலசூகி. அப்ப கடைசியா நாங்க என்ன செய்யணும்? ஒரு கேள்விக்குறி ஒன்றா நாங்க போடணும். அலாமத்து இஸ்திஃபாம். ரைட், ஓகே. ஏன் அவர்கள் சந்தைக்கு சென்றார்கள்? என்ன? ஏன் அவர்கள் சந்தைக்கு சென்றார்கள்? ஓகே, வெரி குட். அது லேசி தானே. சூக்குண்ட பன்மை என்ன? சூக்குன் أسواق. அஸ்வாகுன். வெரி குட், ஓகே. சூக்குன் அஸ்வாகுன் என்று வரும். ரைட். அடுத்த பாருங்க. அல் மசாஇ சுலைமான் யசூரு ஃபி அஸ்திகாஹு. ரைட், இங்க நான் ஒரு டேஷ் ஒன்று வந்திருக்கணும். ஏன்னா வந்தில்ல. யசூரு ஃபி அஸ்திகாஹு என்று வந்திருக்குது. ரைட், இதை உங்களுக்கு சொல்லணுமா? يزور. முதலாவது என்ன வரணும்? யசூரு. வெரி குட். ஃபிஇல், அந்த வினைச்சொல் தான் வரணும். அதை நீங்க மறக்க வேணாம். அப்ப யசூரு. ரைட், ஓகே. யசூரு. யாரு யசூருன்னா கருத்து என்ன? யசூருண்டா சந்திக்கிற. சந்திக்கின்றார். பொதுவாக ஜார என்ற சொல் வந்து தரிசித்தான் என்ன கருத்துல வரும்? என்ன கருத்துல? தரிசித்தான். ஜார யசூரு. ஜியாரத்துன் அண்டா தரிசித்தல். ஜியாரத்துல் குபூர் என்ற கருத்து என்ன? மண்ணறைகளை தரிசித்தல். அப்ப அந்த இடத்துல தரிசித்தல் என்ற கருத்து தான் வரும். ஓகே. அப்ப யசூர் சந்திக்கின்றார், பிரச்சனை இல்ல, கருத்து ஓகே. ஆனா நேரடி கருத்து என்னண்டா தரிசிக்கின்றார், தரிசிக்கிறார் என்ற கருத்துல வரும். அப்ப யசூர். அடுத்தது என்ன வரும்? ஓகே, பிழை இல்லை, பிழை இல்லை. ஓகே, பிழை இல்லை. ரைட். நாங்க சந்திக்கிறது சொல்ல நிற்குது காபல. நீங்க வேணும்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. காபல. காபல என்ன? சந்தித்தான். சரியா? நீங்க ஹரக்கத்துகளை வச்சுக்கொள்ளுங்க. காபல சந்தித்தான். அட நிகழ்காலம் வரும். எப்படின்னு சொன்னா ஃபிஅலுல் முலாரி யுகாபிலு, சந்திக்கின்றான். யுகாபிலு. சரியா? நீங்க இப்ப செகண்ட் பார்ட் புக்கை படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த சொல்ல படிச்சிருப்பீங்க. யுகாபிலு, காபல. காபல்துல் முதீர. சரியா? அதிபரை சந்தித்தேன் என்ற சொற்கள் வரும். இது சந்தித்தான். நேரடியாக காபல என்றாலே கருத்து சந்தித்தான். ஆனா ஜார யசூரு வந்து வரக்குள்ள தரிசித்தான் என்றதுதான் நாங்க மொழிபெயர்க்கணும். பிரச்சனை இல்ல. சந்தித்தான், சந்திக்கிறான் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்ல. நான் நேரடியாக உள்ள கருத்தை சொல்றேன். யசூரு. அப்ப எப்படி வரும்? தரிசிக்கிறான். யார் தரிசிக்கிறான்? யாரு? ரெண்டாவது என்ன சொல் வரணும்? சுலைமான். சுலைமான். அந்த ஃபாயில் தான் வரணும். சுலைமான். இல்ல, என்னதான் இந்த மடிக்கல எனக்கு அனுப்பிக்கல. வந்தில்ல. கொஞ்சம் விடுங்க. எனக்கு ஒரு 2 minutes தாங்கல உலக
ஓகே ரைட். உங்களால் பாருங்களா, இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன, அல் மசாயி சுலைமான் யசூரு ஃபி அஸ்திகாஹு. அப்போ இதில் முதலாவதாக வரக்கூடிய சொல்லது சொல்லுங்க பார்க்க. என்ன சவுண்டா காணல ஒருத்தருடைய. யசூரு சுலைமான். ஓகே, யசூரு சுலைமான். ரைட். ஓகே, யசூரு சுலைமான். ரைட். யசூரு சுலைமான், சுலைமான் தரிசிக்கின்றார். அடுத்தது என்ன வரும் என்று சொன்னீங்க? அஸ்திகாஹு. ரைட். அஸ்திகாஹு. அஸ்திகாஹு என்ற கருத்து என்ன? அவருடைய நண்பர்கள். அவனுடைய நண்பர்களை என்று வரும. யசூரு சுலைமான் அஸ்திகாஹு. சுலைமான் அவனுடைய நண்பர்களை தரிசிக்கின்றான். அடுத்தது என்ன சொல் வரும்? ஃபில். ஃபில். ஓகே, ஃபி. அடுத்தது அல் மசாஇ. ஃபில் மசாஇ. சரியா? யசூரு சுலைமான் அஸ்திகாஹு ஃபில் மசாஇ. சுலைமான் மாலையில் தன்னுடைய நண்பர்களை தரிசிக்கின்றான் என்று வரும். ரைட். ஓகே, அது பார்த்துட்டோம். அடுத்த பாருங்க. ரைட். ஓகே, அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த 6வது வாக்கியம். சரியா? சாஃபர அல் காஹிரா பஷீர் இலா கபுல சனத்தின். ஓகே, சாஃபர பயணித்தான், அல் காஹிராண்டா கைரோ, பஷீர் என்பது ஒரு ஆண்ட பேரு, இலா அண்டா டு டிஓ இக்கு என்று வரும், கபுல அண்டா முன்னாள், சன அண்டா வருடம். அப்ப இதுல நீங்க பாருங்க, முதலாவது வினைச்சொல் முதலாவதாக என்ன வரும்? அந்த வினைச்சொல். அப்படித்தானே? ரைட். அப்ப சாஃபர. ரைட். சாஃபர என்ன கருத்து என்ன? பயணித்தான். ஓகே, யாரு பயணித்தான்? பஷீர். ரைட். பஷீர். ஓகே, இரண்டாவதாக வரும் பஷீர் என்று வரும். சாஃபர பஷீர், பஷீர் பயணித்தான். அதுக்கப்புறமாக என்ன வரும் சொல்லுங்க பாக்க. இலா வரும். இலா எங்க பயணிச்சான் என்றது அடுத்ததாக வரும். அப்ப இலா இக்கு. ரைட். இலா எங்குக்கு? இலல் அல் காஹிரதி. இலல் காஹிரதி. இலல் காஹிரதி கைரோவுக்கு. சாஃபர பஷீர் இலல் காஹிரா. பஷீர் கைரோவுக்கு பயணம் செய்தான். அது போல லேசா எங்களுக்கு எழுதலாம், அந்த ஒழுங்கிலேக வரும் இல்லையா? கபுல சனத்தின், ஒரு வருடத்துக்கு முன்னர். ஒரு வருடத்துக்கு முன்னர். கபுல சனத்தின் என்ன கருத்து? ஒரு வருடத்துக்கு முன்னர். சரியா?
சாஃபர பஷீர் இலல் காஹிரத்தி கபுல சனத்தின். பஷீர் கைரோவுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் பயணம் செய்தான் என்று வருமா? சரி, ஓகே. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல புள்ளக நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? கபுல சனத்தின். சரியா? சனா இந்த வருடம் தானே. அப்ப காலம் என்று வரக்குள்ள கபுல என்ற சொல்லிட்ட பயன்படுத்துற. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, 7வது அல் ஹகீபத அல் குர்சிக்கு ஹசன் அலா வலஅ. சரியா? அல் ஹகீபத என்ற கருத்து என்ன? அல் ஹகீபத பை பை. ஓகே, பை. ரைட், ஓகே. அடுத்தது அல் குர்சி என்றா கதிரை கதிரை. ரைட். ஹசன் என்றா பேர் ஒரு அட பேர். அலாண்டா கருத்து மீது அடுத்த வலஅண்டா வைத்தான். சரியா? ரைட். அப்ப முதலாவதாக நாங்க என்ன எழுதணும்? வலஅ. சரியா? அந்த வினை சொல்ல நாங்க எழுதணும் ஃபிஇல். ரைட். வலஅ வைத்தான். யார் வைத்தான்? ஹசன். சரியா? ஹசன் வைத்தான். வலஅ ஹசன் வைத்தான். எதனை வைத்தான்? அல் ஹகீபத. வெரி குட். செயற்படு பொருள் மஃஊல் பிஹி என்று நாங்க சொல்லுவோம். என்ன? அல் ஹகீபத பையை வைத்தான். வலஅ ஹசன் அல் ஹகீபத எங்க வைத்தான்? அலல் குர்சியி. வெரி குட். அலல் குர்சியி கதிரைக்கின் மீது. அப்ப வலஅ ஹசன் அல் ஹகீபத அலல் குர்சியி. ஹசன் பையை கதிரையின் மீது வைத்தான் என்று வரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பார்ப்போமா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. நாங்க 7 பார்த்துட்டோம். 8வது இதுவும் லேசனா பாருங்க. பலதி ஷஹரின் இலா சஅர்ஜிஉ பஅத. ரைட். இதுல முதலாவது சொல் என்ன வரணும்? சஅர்ஜிஉ. சரியா? சஅர்ஜிஉ என்ற கருத்து என்ன? நான் மீண்டேன், மீளுவேன். அப்படித்தானே? சீன் வந்தா சீன் ஆரம்பத்துல ஒரு வினை சொல், நிகழ்கால வினை சொல்லுக்கு முன்னுக்கால சீன் வந்தால் அது ஃபியூச்சர்ல தான் கருத்தை நாங்க சொல்லணும். ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல. அர்ஜிஉ என்றாக எங்களுக்கு 2 காலத்திலே மொழிபெயர்க்கலாம். அர்ஜிஉ நான் மீளுகிறேன், நான் மீளுவேன் என்று நிகழ்காலத்திலே மொழிபெயர்க்கலாம், எதிர்காலத்திலே மொழிபெயர்க்கலாம். ஆனால் சீன் வந்தால் கண்டிப்பாக நீங்க எதிர்காலத்துல தான் மொழிபெயர்க்கணும். சீன் அல்லது சௌஃப இந்த 2 சொல்லும். சௌஃப என்ற சொல்லோ அல்லது சீன் என்ற எழுத்தோ வந்தால் நாங்க எதிர்காலத்துல தான் மொழிபெயர்க்கணும். சஅர்ஜிஉ நான் மீளுவேன். அப்ப அடுத்தது என்ன வரும்? இலா. ஓகே. சஅர்ஜிஉ இலா. அடுத்தது பலதி. வெரி குட். ஓகே. சஅர்ஜிஉ இலா பலதி நான் என்னுடைய நாட்டுக்கு மீளுவேன். சரியா? நான் என்னுடைய நாட்டுக்கு மீளுவேன். எப்ப? பஅத ஷஹரின் ஒரு மாதத்துக்கு பிறகு. பஅத ஷஹரின். அப்ப சஅர்ஜிஉ இலா பலதி பஅத ஷஹரின் நான் ஒரு மாதத்துக்கு பிறகு என்னுடைய நாட்டுக்கு மீளுவேன். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. ரைட். 9வது வாசிங்க பார்க்க இந்த வாக்கியத்தை வாசிங்க புள்ளகள். ஜதீதத்துன் லஹு சஅத்துன் தஅஷ்தரி. ரைட். அப்ப ஜதீதத்தன் லஹு சாஅத்தன் சஅஷ்தரி. ரைட். இதுல நாங்க முதலாவதாக என்ன எழுதணும்? சஅஷ்தரி என்ற கருத்து என்ன? நான் வாங்குவேன். ஓகே. சஅஷ்தரி. அப்ப மேல பார்த்தோமா சஅர்ஜிஉ நான் மீளுவேன் என்ற மாதிரியா சஅஷ்தரி நான் வாங்குவேன். ரைட். இல்ல எதை வாங்குவேன்? சாஅத்தன் ஜதீதத்தன் லஹு
அப்ப அடுத்த ஓகே பாருங்க, சாஷ்தரி நான் வாங்குவேன். அடுத்தது என்ன வரும்? ஜதீதத்தன் என்பது வருமா, சாஅத்தன் என்பது வருமா? சாஅத்தன். சாஅத்தன். சாஅத்தன் என்ற கருத்து என்ன? கடிகாரம், கை கடிகாரம், கடிகாரம். கை கடிகாரம். ஓகே, சாஅத்தன். அடுத்தது ஜதீதத்தன். ஜதீதத்தன். அப்ப சாஅத்தன் என்ற சொல்லுக்குரிய சிபத்தாகத்தான் ஜதீதத்தன் என்ற சொல் வந்திருக்குது. சாஅத்தன் ஜதீதத்தன், நான் புதியதொரு கை கடிகாரத்தை வாங்குவேன். யாருக்கு? லஹு. லஹு. ஓகே, அவனுக்கு. ரைட், அந்த கருத்துல வருமே. சஅஷ்தரி சாஅத்தன் ஜதீதத்தன் லஹு, நான் அவனுக்கு புதியதொரு கை கடிகாரத்தை வாங்குவேன் என்று வரும். ஓகேயா, கிளியரா? ரைட். சரி, டவுட் ஒன்று வந்தா, இந்த லஹு என்ன சொல்ல எங்க பயன்படுத்துற அப்படி என்று? ஓகே, அத இங்க பயன்படுத்துவோம், மேலும் சில போது எங்களுக்கு இந்த இடையில பயன்படுத்துவோம் மேலும். சஅஷ்தரி லஹு சாஅத்தன் ஜதீதத்தன். ரைட், நான் அவனுக்கு புதியதொரு கை கடிகாரத்தை வாங்குவேன் என்று சொல்லும் மேலும், அல்லது இந்த லஹு என்று சொல்ல எங்களுக்கு கடைசியாக பயன்படுத்தும் ஏலும். சரியா? ரைட். அடுத்தது 10வது பாருங்க. ரைட், அல் மத்ரஸதி இலா சஅத்ஹபு முபக்கிரன் தாயிமன் அண்டிக்குது. ரைட், இதுல நீங்க பாருங்களே, முதலாவதாக என்ன வரும்? சஅத்ஹபு. சஅத்ஹபு. வெரி குட். சஅத்ஹபு, நான் என்ன மொழிபெயர்ங்க பார்க்க. சஅத்ஹபு என்ன கருத்து? நான் செல்வேன். நான் செல்வேன். ஓகே, சஅத்ஹபு, எங்க செல்வேன்? இலல் மத்ரஸதி. இலல் மத்ரஸதி. ஓகே, அப்ப சஅத்ஹபு இலல் மத்ரஸதி, எப்ப பார்த்தாலும் புள்ளகள் ஸஹப என்ற சொல்லோட அப்படி வந்தா, சாஃபர அல்லது ஸஹப அல்லது வஸல அல்லது ரஜஅ அல்லது ஆத, இந்த மாதிரியான சொற்கள் வந்தால் நீங்க என்ன செய்யணும்? இலா என்று வரக்கூடியதான் அடுத்ததாக கொண்டு வரணும். அந்த குறிப்பிட்ட செயலை செஞ்சவர் இல்லாட்டி, ரைட், அதாவது ஃபாயில் என்று சொல்லுவோம் நாங்க. ذهب முஹம்மத், ذهب ஹசன், يذهب முஹம்மத், يذهب ஹசன், அந்த அப்படி ஒன்றும் இல்லாட்டி, ரைட். இப்ப சாத்ஹபு என்றால கருத்து நான் செல்வேன் என்றதான் கருத்து. எப்படியோ ஃபாயில் இருந்தாலும் கூட ஃபிஇலோட ஃபாயில் எழுதியாச்சு, அடுத்ததாக நீங்க எழுத வேண்டியது இலா, எங்க போன என்றதாக நீங்க எழுதணும். விளங்கினா? அதான் ஒழுங்கு. இப்ப ஸஹப என்றா போனான், ஜா என்றா வந்தான், கதிம் என்றாலும் வந்தான், வசல என்றா வந்தடைந்தான், அவர் என்றா சமூகம் அளித்தான், ஆது என்றா மீண்டான், ரஜா என்றா மீண்டான். இந்த மாதிரியான சொற்கள் வரக்குள்ள அந்த வினை சொல்லு பக்கத்திலேயே தான் இலா என்ற இடை சொல்லும் வரும். எங்க போன, எங்க வந்த, எங்க மீண்ட, அதெல்லாம் வரைதான் மிச்சம் பொருத்தமா இருக்கும். சஅத்ஹபு இலல் மத்ரஸதி, நான் பாடசாலைக்கு செல்வேன். ரைட், அடுத்தது என்ன வரும்? சொல்லுங்க அடுத்தது. சஅத்ஹபு இலல் முபக்கிரன் தாயிமன். தாயிமன். ஓகே, முபக்கிரன் தாயிமன் ரெண்டையும் கிட்ட கிட்ட எழுதுவோம் மேலும், அல்லது தாயிமன் என்றதை நீங்க ஆரம்பத்துல எழுதுவோம் மேலும். ஓகே, ரைட். அப்ப சஅத்ஹபு இலல் மத்ரஸதி முபக்கிரன் தாயிமன். முபக்கிரன் என்ற கருத்து என்ன? நேரத்தோட. நேரகாலத்துடன். சரியா? என்ன கருத்து? நேரகாலத்தோடு என்ன கருத்துல வரும். சரியா? ரைட். தாயிமன் என்ற கருத்து எப்பொழுதும். எப்போதும் என்ற கருத்துல வருமா? தாயிமன் என்ற கருத்து எப்போதும் என்ற கருத்துல வரும். ஓகே, அப்ப கிளியரா எல்லாருக்கும்? கொஞ்சம் இருங்களா எனக்கு.
ஓகே. அல்லாஹ். ரைட். ஓகே. அப்ப நான் கடைசியா பார்த்தது சஅத்ஹபு இலல் மத்ரஸதி முபக்கிரன் தாயிமன். நான் பாடசாலைக்கு எப்போதும் நேர காலத்தோடு செல்வேன் என்றுதான் கருத்தாக வரும். சரியா? அப்ப நீங்க பார்க்கலாம் 20 புள்ளிகள். உண்மையிலே இந்த கேள்விக்கு இல்லையா, வசனங்களை சொற்களை ஒழுங்குபடுத்தி வசனங்களாக எழுதுற இந்த கேள்வி மிச்ச லேசான ஒரு கேள்வி. நாங்க இன்ஷா அல்லாஹ் புற பிராக்டிஸ் ஆகுவோம். உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, இதுல இல்லாட்டி இதுல இருந்து 2ல் ஒன்றா நீங்க எழுதுறது. சரியா? பகுதி 2ல நீங்க ஒன்றோ வசனம் அமைக்கிறது எழுதலாம், அல்லது என்ன செய்யலாம், சொற்களை ஒழுங்குபடுத்தி வசனமாக எழுதுறத நீங்க எழுதலாம். அப்ப இது உண்மையிலே லேசி. ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களோட புத்தகத்தில் இருக்கின்ற வாக்கியங்கள் தான் வாருது. அதால இதை கொஞ்சம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா இன்னும் லேசாக வரும். ரைட். ஒருவேளை நீங்க சொற்களுக்கு தான் பொருள் இந்த வசனம் அமைக்கிறீங்க அண்டு இருந்தா அதுவும் லேசு, கஷ்டம் இல்லை. ஆனா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். என்னென்றா அதுல வந்திருக்கின்ற ஆண்பால் சொற்கள், பெண்பால் சொற்கள், இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழங்கினா இப்ப உதாரணமாக ஹரஜ அண்டா என்ன கருத்து? ஹரஜ என்றா வெளியேறினான். ஓகே. இது ஆண்பால வந்திருக்குது. அதே நேரம் இறந்த கால வினை சொல்லாக இருக்குது. ஃபிஅலுன் மாதின், இறந்த கால வினை சொல்லாக இருக்குது. அடுத்த பாருங்க வசலத். வசலத் என்றா கருத்து என்ன? வந்தடைந்தால். இதை பாருங்க, இது பெண்பால் சொல்லாக இருக்கின்றது. அதே நேரம் இறந்த கால வினை சொல்லாக இருக்கின்றது. அப்ப நாங்க அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இப்ப கரீபுன் நண்டு இருக்குது. அப்ப கரீபுன் என்று வரக்குள்ள கரீபுன் என்று நீங்க எழுதக்கூடிய அமைப்புல தான் உங்களோட வாக்கியம் வரணும். கரீபன் என்று வரப்படாது, கரீபத்துன் என்று வரப்படாது. விளங்கினா? அப்ப கரீபுன். ரைட். இதுல நிகழ்காலத்துல வந்திருக்குது சயர்ஜிஉ அண்டு வந்திருக்குது. இதெல்லாத்தையும் கவனத்துல கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும், வாக்கியம் அமைக்கணும். இப்ப உதாரணமாக ஹரஜ ஒரு வாக்கியம் சொல்லுங்க பார்க்க. ஹரஜைய வச்சு சொல்லுங்க புள்ளகள். ஹரஜ خرج محمد من البيت. خرج محمد من البيت. முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறினான். வசலத், வசலத்தை வச்சு சொல்லுங்க.
وصلت فاطمة إلى بلدها. வசலத் ஃபாத்திமத்து இலா பலதிஹா. வெரி குட். ஓகே, ஃபாத்திமா தன்னுடைய நாட்டுக்கு வந்தடைந்தாள். கரீபுன் அதுக்கு சொல்லுங்க பாக்க. கரீபுன் كان المسجد قريب. இல்ல அதுல இலக்கண பிள்ளையாண்டு வருது. கானல் மஸ்ஜிது கரீபுன் என்று வராது. என்ன கரீபன் தான் வரணும். கானவாக வாத்துவா படிச்சுக்கிறோம் தெரியாது. கானவாக வாத்துவால ஹபரு கான, அதாவது கான வந்தா முப்ததா ரஃபு செஞ்சும் வரும், ஹபர் நஸ்பு செஞ்சு வரும். அப்படித்தானே? கான தாமா இருக்கிறா? கான கானல் பைத்து கரீபன் என்றுதான் வரணும். ஓகே, கரீபன். கரீபன் என்று வந்தா குர்ஆன்ல வாரு இந்த சொல் கரீபுன் என்றே வருது. நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். வ ஃபத்ஹுன் கரீப், அருகில் இருக்கின்ற வெற்றி என்று வருது, அண்மையில் இருக்கும் வெற்றி என்று வருது. அப்ப கரீபுன். உதாரணமாக இப்படி சொல்லுங்களேன், பாடசாலைக்கு அருகில் என்னுடைய வீடு உள்ளது என்றா எப்படி எழுதுவீங்க? பாடசாலைக்கு சமீபமாக அல்லது பாடசாலைக்கு அருகில் என்னுடைய வீடு உள்ளது. ரைட். ஓகே, ரைட். ஒன்று சொல்ற அல் மദ്രസத்து கரீபுன் மின் மദ്രസ இல்ல. ரைட், ஓகே, அது சரி. நீங்க ரெண்டு மദ്രസാன்னு சொல்றது ஒன்று எங்கட புழக்கத்தில் இருக்கிறது மாதிரி. மദ്രസാவுக்கு அருகில் பாடசாலை உள்ளது என்று எழுதக்கொள்ள அல் மദ്രസத்து கரீபத்துன் என்று வரும் இல்லையா மகள்? அல் மദ്രസத்து ஒன்று வந்தா கரீபுன் என்று வரையலாது. சரியா சம்ஹா? ஏண்டா மദ്രസா என்பது முஅன்னஸ் தானே, பெண்பால் சொல் தானே. அப்ப கட்டாயமாக கரீபத்துன் என்று தான் வரணும். அப்ப இங்க வந்து நான் உதாரணமா இப்படி எழுதுறேன்னு. ரைட், பாருங்களே. ஓகே, இத பாருங்க. இப்ப என்னுடைய வீடு, அதை நாங்க எப்படி சொல்ற அரபுல? என்னுடைய வீடு பைத்தி. பைத்தி. ஓகே, பைத்தி. ரைட், கரீபுன். ஓகே, பைத்தி கரீபுன், என்னுடைய வீடு அருகில் உள்ளது. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், ஏண்டா கரீபுன் என்ற சொல் வந்தாலும் கரீபன் என்று வந்தாலும் என்ன இடைச்சொல் வரணும் உங்களுக்கு தெரியுமா? மின். மீன். வெரி குட். ஓகே, நான் போன வாப்பில் அவளுக்கு விளங்கப்படுத்தினேன். அப்ப பைத்தி கரீபுன் மீன் அல் மദ്രസதி என்று வரும். விளங்கினா அவளுக்கு? அல் மദ്രസதி. பைத்தி கரீபுன் மினல் மദ്രസதி, என்னுடைய வீடு பாடசாலைக்கு அருகில் உள்ளது. அப்ப நீங்க மദ്രസാன்னு போட்டு எழுதினாலும் அங்க பிழை ஒன்று வருது, கரீபத்துன்னு தான் வரணும். சரியா? அப்ப அதுக்காக கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க. இப்ப ஆண்பால தந்திருந்தா ஆண்பாலையே தான் நீங்க எழுதணும். அடுத்து ஆயிலத்துன். சரியா? ஆயிலத்துன்னு தான் நிக்குது. அப்ப ஆயிலத்துன்னு இருக்கிறபடியால நாங்களும் நக்கிராவாக வரக்கூடிய அமைப்புல தான் வாக்கியத்தை அமைக்கணும். சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டு நீங்க வாக்கியத்தை அமைக்கிறது தான் நல்ல. அப்ப அது எல்லாத்தையும் விட நான் சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக எழுதுறது தான் மிச்சமே நல்லதாக இருக்கும். சரியா? ஓகே, ரைட். அடுத்து நாங்க இத கேள்வியை பார்ப்போம். சரியா? நீங்க படிச்சுக்கிறா இந்த பந்தி எல்லாரும்? நீங்க படிச்சுக்கிறீங்களா பிள்ளைகள் இந்த பந்தி இந்த வாக்கியத்தை? ரைட். ஓகே, ரைட். இந்த கேள்வியும் கூட, அதாவது பந்தி தந்து ஒரு பாடத்துல வரக்கூடிய 2 பந்திகள் அல்லது ஒரு பந்தியை தந்து
ஒரு 10 கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கான விடை எழுதுவது கூட உண்மையிலே ஒப்பீட்டளவில் லேசி. எதை விட ஒரு படம் பார்த்து நாங்க வாக்கியம் அமைக்கிறத விட, படத்தை பார்த்து வாக்கியம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அவ்வாறு வாக்கியம் அமைக்கிற சந்தர்ப்பத்துல இலக்கண பிழைகள் வருவதற்கு இடம் இருக்குது. சரியா? இலக்கண பிழைகள் வருவதற்கு இடம் இருக்குது. அடுத்தது வாக்கிய ஒழுங்குல பொருத்தமற்ற ஒரு வசன அமைப்பு வரக்கூடிய இடமும் இருக்குது. அதனால அதை விட நல்லா இது. ரைட், நான் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக மொழிபெயர்த்து காட்டுறேன். ரைட், பாருங்களா. ரைட், அஹ்மத் மின் மாலேசியா. அஹ்மத் மின் மாலேசியா. மாலேசியான கருத்து என்ன? மலேசியா. மலேசியா. அப்ப அஹ்மத் பின் மாலேசியாண்டா அஹ்மத் மலேசியாவை சேர்ந்தவன். மலேசியாவை சேர்ந்தவன். சரியா? மலேசியாவிலிருந்து வருபவன். அந்த 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 கருத்துகள் தான். ரைட், அஹ்மத் மின் மலேசியா அல்லது மலேசியாவை சேர்ந்தவன். உதாரணமாக, அனமின் ஸ்ரீலங்கா, நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன். ஆனா ஸ்ரீலாங்கியுன் என்று சொல்லுவோம் மேலும், அன ஸ்ரீலாங்கியுன் என்று சொல்லுவோம் மேலும், அல்லது அனமின் ஸ்ரீலங்கா என்று சொல்லுவோம் மேலும். ரைட், அதே மாதிரி அன பாகிஸ்தானியுன், நான் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன் என்று சொல்லுவோம் மேலும், அல்லது அனமின் பாகிஸ்தான் என்று சொல்லுவோம் மேலும். அது மாதிரிதான் நீங்க சொன்னீங்க. அஹ்மத் மாலேசியுன் என்ற கருத்து என்ன? அஹ்மத் மலேசியா நாட்டை சேர்ந்தவன் என்ற கருத்துல வரும் மேலும், அல்லது அஹ்மத் மின் மாலேசியாண்டா அஹ்மத் மலேசியா நாட்டை சேர்ந்தவன் என்று சொல்லுவோம் மேலும். ரைட், வஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரமத்தி லில் உம்ரா. அது ஹரக்கத் இல்லையா? இப்படித்தான் எக்ஸாம் பேப்பர்ல வரும். அதனால நாங்க பாடங்களை படிக்கிற நேரம் கவனமாக கண்களை ஃபோக்கஸ் பண்ணணும் பாடத்துல. சரியா? வரிகள்ல, ஹரக்கத்துகள்ல. அப்பகளை மறக்காது. எக்ஸாம் பேப்பர்லையும் இந்த மாதிரி பந்திகள் வரக்கொள்ள நாங்க ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருந்தா என்ன செய்யலாம்? லேசாக எழுதலாம். ரைட், அப்ப பாருங்க. வஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்த அல் முகர்ரமதி லில் உம்ரா. சொல்லுங்க பாக்க. அவன் மக்காவுக்கு உம்ராவுக்காக பிரயாணம் செய்யக்கூடியவனாக உள்ளான். வெரி குட். அவன் மக்காவுக்கு, முக்கர்ரமா என்று சொல்லிருக்குது இல்லையா? அப்ப முக்கர்ரமான கருத்து என்ன? சங்கையான. சங்கையான. வெரி குட். அப்ப இலா மக்கத்தல் முக்கர்ரமா, சங்கையான மக்காவுக்கு பிரயாணம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எதற்காக? லில் உம்ரதி, உம்ரா செய்வதற்காக. ரைட், அப்ப வஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரமதி லில் உம்ரதி, அவன் உம்ரா செய்வதற்காக சங்கையான மக்காவுக்கு பயணம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ரைட், வசல அஹ்மத் முபக்கிரன் இலல் மத்தாரி. நீங்களே சொல்லுங்களே, படிச்சு இருப்பீங்க தானே? ரைட், வசல அஹ்மத் முபக்கிரன் இலல் மத்தாரி. அஹ்மத் விமான நிலையத்துக்கு நேர காலத்துடன் வந்தடைந்தான். வெரி குட். அஹ்மத் விமான நிலையத்துக்கு நேர காலத்தோடு வந்தடைந்தான். அத்தாயிரத்து முதாஹிரத்துன், விமானம் தாமதமாக இருந்தது. விமானம் தாமதமாகியது, தாமதமாக இருந்தது. ஓகே. ذهب أحمد إلى استراحة المطار. விமான நிலையத்தின் ஓய்வுக்கு ஓகே, ஓய்வுக்கு அஹ்மத் சென்றான். ஓய்வுக்கு, ஓய்வு பகுதிக்கு அஹ்மத் சென்றான். இலா ஹுர்ஃபத்தி இஸ்ராஹத்தில் மத்தார் என்று வர, அல்லது இலா சாலா ஏதோ ஒன்று வரானும் விடுபட்ட மாதிரி இருக்குது. ஆனா நாங்க ஒரு சொல்லொன்னு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா ذهب أحمد, அஹ்மத் சென்றான், இலா இஸ்ராஹத்தில் மத்தார், விமான நிலைய ஓய்வு பகுதிக்கு அஹ்மத் சென்றான் என்று சொல்லலாம். ரைட், வஜலஸ யன்தலிரு தாயிரத்தல் காதிமத மின் ஜித்தா. இது சொல்லுங்க பார்க்க. வஜலஸ யன்தலிரு அத்தாயிரத்தல் காதிமத மின் ஜித்தா. மேலும் ஜித்தாவிலிருந்து வரக்கூடிய விமானத்தை எதிர்பார்த்து கொண்டவாறு அமர்ந்திருந்தான். வெரி குட். ஓகே, ஜலச யன்தலிரு, நல்லா பாருங்க. ஜலச அமர்ந்தான், யன்தலிரு எதிர்பார்த்தவனாக. ஜலச யன்தலிரு ஒரு இறந்த கால வினை சொல்லன்னு வந்திருக்குது, ஒரு நிகழ்கால வினை சொல்லன்னு வந்திருக்குது. இங்கொன்றும் இலக்கண பிழைகள் எதுவும் இல்லை. நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும்.
ஜலச யன்தலிருவண்டா எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான், அமர்ந்தான். அத்தாயிரத்தல் காதிமத மின் ஜித்தா, ஜித்தாவிலிருந்து வருகை தருகின்ற அல்லது வரக்கூடிய விமானத்தை விமானத்தை எதிர்பார்த்தவனாக அமர்ந்தான் என்று வரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, வசலத்தி தாயிரத்து அல் ஆன். தற்பொழுது விமானம் வந்தடைந்தது. ஓகே, தற்போது விமானம் வந்தடைந்தது. அப்ப அல் ஆன் கருத்து தற்போது. சரியா? அத்தாயிரத்து அண்டா விமானம், வசலத் வந்தடைந்தது. அப்ப வசலத் அத்தாயிரத்து லான், தற்போது விமானம் வந்தடைந்தது. இர்ததா அஹ்மத் மலாபிஸ் அல் இஹ்ராம் வஅஸ்ரஅ இலா தாயிரா. எஹ்ராமின் ஆடையை அஹ்மத் அணிந்து மேலும் விமானத்துக்கு வேகமாக சென்றான். ஓகே, மேலும் என்ற சொல் இடையில தேவையில்ல. அணிந்து விமானத்துக்கு வேகமாக சென்றான். சரியா? இருத்ததா அண்ட கருத்து என்ன? அணிந்தான். இருத்ததான ஒத்த சொல் என்ன? இருத்ததா லபிச. லபிச. வெரி குட். இருத்ததா அண்டா லபிச. எதிர் சொல் என்ன? இருத்ததா ஆடைகளை களையறதுக்கு நாங்க சொல்ற அரபு சொல் என்ன? இருத்ததா என்றா அணிந்தான், லபிச என்றா அணிந்தான். அப்ப ஹலா என்ன சொல்? ஹலா. கருத்து களைந்தான். சரியா? ஆடைகளை களையறதுக்கு நாங்க பயன்படுத்துற சொல் ஐத்தான் ஹலா. ஹலா களைந்தான். ரைட், ஓகே. அப்ப இந்த சொல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? ஹலா கருத்து களைந்தான். ரைட். அப்ப பாருங்க, இர்ததா அஹ்மத் மலாபிஸ் அல் இஹ்ராம், அஹ்மத் இஹ்ராமுக்குரிய ஆடைகளை அணிந்து வஅஸ்ரஅ இலா தாயிரா, விமானத்துக்கு விரைந்து சென்றான். அஸ்ரஅ என்ற கருத்து விரைந்தான். ரைட். அப்ப ரகிப அஹ்மத் அத்தாயிரத, அஹ்மத் விமானத்தில் ஏறினான். அஹ்மத் விமானத்தில் ஏறினான். வஜலஸ பில் குர்பி மினன் நாஃபிததி, ஜன்னலுக்கு ஓரமாக அஹ்மத் அமர்ந்தான். ரைட், வெரி குட். ஜலச அமர்ந்தான். பில் குர்பி மின், பில் குர்பி மின் இந்த சொல் பாருங்க. பில் குர்பி மின் கருத்து என்ன? அருகில், சமீபமாக, ஓரமாக அல்லது சமீபமாக. அப்ப வஜலச பில் குர்பி மின் அந்நாஃபிதா, ஜன்னலுக்கு சமீபமாக அஹ்மத் அமர்ந்தான். ثم فتح المصحف ليقرأ القرآن الكريم. ثم فتح المصحف ليقرأ القرآن الكريم. பின்னர் குர்ஆனை திறந்து குர்ஆனை ஓதுவதற்காக முஸ்ஹஃபை திறந்தான். வெரி குட், ஓகே. கரீம் என்ற சொல் ஒன்று வந்திருக்குது. அப்ப எப்படி மொழிபெயர்க்கலாம்? சங்கையான குர்ஆனை ஓதுவதற்காக முஸ்ஹஃபை திறந்தான். ஓகே. பிறகு சும்ம ஃபதஹல் முஸ்ஹஃப லியக்ரஅல் குர்ஆனல் கரீம், சங்கையான குர்ஆனை ஓதுவதற்காக அவன் முஸ்ஹஃபை திறந்தான். முஸ்ஹஃப் என்றா என்ன கருத்து? முஸ்ஹஃப் அதுவும் அல் குர்ஆன் பிரதியைத்தான் நாங்கள் சொல்றதா முஸ்ஹஃப் என்று சொல்றது. அந்த அல் குர்ஆன் பிரதி இப்ப கையில இருக்கிற அந்த அட்டைகளுக்கு இடைப்பட்டதாக இருக்கிற நாங்க குர்ஆன் என்று சொல்றதானே, அது உண்மையில அல் முஸ்ஹஃப் தான் அது. ரைட். அப்ப சும்ம ஃபதஹல் முஸ்ஹஃப லியக்ரஅல் குர்ஆனல் கரீம், சங்கையான குர்ஆனை ஓதுவதற்காக குர்ஆனை திறந்தான் என்று சொல்லுவோம் மேலும், அல்லது சங்கையான குர்ஆனை ஓதுவதற்காக முஸ்ஹஃபை திறந்தான் என்று சொல்லுவோம் மேலும், அல்லது சங்கையான குர்ஆனை ஓதுவதற்காக குர்ஆன் பிரதியை திறந்தான் என்று சொல்லுவோம் மேலும். சரியா? ரைட், ஓகே. ரைட். அத்தாயிரத்து ததீரு ஃபௌக மத்தாரி ஜித்தா, அத்தாயிரத்து ததீரு ஃபௌக மத்தாரி ஜித்தா. ஜித்தாவுடைய விமான நிலையத்தின் மேல் விமானம் பறந்து சென்றது. இல்ல, பறந்து சென்றது என்று இல்லைங்க. நல்லா பாருங்க. அத்தாயிரத்து ததீரு ஃபௌக மத்தாரி ஜித்தா. ததீருன்னா என்ன? பார் என்றா பறந்தது. ததீரு
பறந்து செல்கிறது. ஓகே, பறந்து செல்கின்றது அல்லது பறக்கின்றது ரைட். அப்ப அத்தாயிரத்து தத்தீரு ஃபௌக மத்தாரி ஜித்தா. ஜித்தா விமான நிலையத்திற்கு மேலால் விமானம் பறக்கின்றது என்று வரும். விமானம் பறக்கின்றது ரைட். சும்ம தஹ்பிது பிஸலாம். சும்மேண்டா தெரியுமா என்ன? சும்மேண்டா பிறகு. தஹ்பிது என்ன கருத்து? ஹபத யஹ்பிது தஹ்பிது. யாருக்கு தெரியும் தஹ்பிது? தரை இறங்கியது. வெரி குட். ஓகே, தரை இறங்குகிறது என்றுதான் நாங்க சொல்லணும். சும்ம தஹ்பிது பிஸலாம், பிறகு பாதுகாப்பாக, பிஸலாம் பாதுகாப்பாக விமானம் தரை இறங்குகிறது அல்லது அது தரை இறங்குகிறது, பிறகு அது பாதுகாப்பாக தரை இறங்குகிறது. அப்ப ஹபத அண்ணா தரை இறங்கியது என்று வரும். ஹபத யஹ்பிது தஹ்பிது ரைட். இது அந்த பாட புத்தகத்துல பக்கத்துல போட்டோஸ் இருக்கும் இல்லையா? அந்த போட்டோஸ் அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இந்த வசனங்கள் வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கும். அப்ப நீங்க இப்ப போட்டோஸ் எதுவுமே இங்க தரப்பட்டில்ல ரைட். எனவே இதுல இறந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் மாறி மாறி வந்திருக்குது. ஓகே. யன்சில் அஹ்மத் மினத் தாயிரா. விமானத்திலிருந்து அஹ்மத் இறங்குகிறான். யன்சிலு இறங்குகிறான். அஹ்மத் மினத் தாயிரா, விமானத்திலிருந்து அஹ்மத் இறங்குகிறான். சும்ம யஹ்மிலு ஹகீபதஹு, பின்னர் அவருடைய பையை சுமக்கிறார். பிறகு அவருடைய பையை சுமக்கிறார். வயுஸ்ரிஉ இலா சாலத்தில் மத்தார், விமான நிலையத்தின் பகுதியின் பால் விரைந்து செல்கிறார். ஓகே, இந்த சாலத்துறண்டா கருத்து என்ன? பகுதி, அறை, மண்டபம், ஹால். சாலாவ ரைட், மண்டபம். வயுஸ்ரிஉ இலா சாலத்தில் மத்தார், விமான நிலைய மண்டபத்தின் பால் அவன் விரைகிறான் என்று வரும் ரைட். ஓகே சரி. அப்ப பெரும்பாலும் நீங்க படிச்சிருப்பீங்க, படிக்காமல் இருந்திருப்பீங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் சில வகுப்புல படிப்போம். இதுல வர கேள்விகளை பாருங்க, எவ்வளவு லேசான கேள்விகள் பாருங்க ரைட். ஒன்னாவது, மின் ஐனா அஹ்மத். மின் ஐனா அஹ்மத், அஹ்மத் எங்கிருந்து வரக்கூடியவன் அல்லது அப்ப அவளுக்கு கேள்வியில விளங்கும். மின் ஐனா அஹ்மத், அதற்கான விட எங்க இருக்குது? இந்த முதலாவது வரியில முதலாவது பகுதியில் இருக்குது. என்ன? அஹ்மத் மின் மலேசியா, அதே தான் விட. அப்படியே பார்த்தா இதுன்னா சரி, 2 புள்ளிகள் கிடைக்கும். அஹ்மத் மின் மலேசியா, அஹ்மத் மலேசியாவிலிருந்து வருபவன் அல்லது மலேசியாவை சேர்ந்தவன் என்ற கருத்துல 2 மையும் பயன்படுத்தலாமா ரைட். ஓகே. இப்ப அஹ்மத் மின் மலேசியாண்டா அஹ்மத் மலேசியாவை சேர்ந்தவன் என்று சொல்லுவோம் மேலும், அல்லது அஹ்மத் மலேசியாவிலிருந்து வருபவன் என்ற கருத்துல சொல்லுவோம் மேலும். மின் ஐனா அஹ்மத் என்ற கேள்விக்கு நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம்னு சொன்னா, அஹ்மத் எங்கிருந்து வருபவன், எந்த நாட்டை சேர்ந்தவன் என்றது அல்ல, எங்கிருந்து வருபவன். அப்ப எப்படி வரும்? அஹ்மத் மின் மலேசியா ரைட். இலா ஐன ஹுவ முசாஃபிருன். இலா ஐன அந்த கருத்து என்ன? இலா ஐன என்ன? எங்கிற்கு. எங்கிற்கு, டு வயா எங்கிற்கு. ஹுவ முசாஃபிர், அவன் பயணிக்கின்றான். அப்ப விட எப்படி வரணும்? சாஃபர இலா மக்கத்தல் முகர்ரமத்தில் லில் உம்ரா. சாஃபரையா முசாஃபிருனா? ஹுவ முசாஃபிர். ஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரம லில் உம்ரா. ஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரம லில் உம்ரா. லில் உம்ரா என்றது தேவையா, அவசியமா? இல்ல, அது தேவையில்ல. ஏன் தேவையில்ல? கேட்ட கேள்வி என்ன? இலா ஐன, தூப்பையா, அப்படித்தானே? எங்கிற்கு. ஹுவ முசாஃபிர், அவன் பயணம் செய்யக்கூடியவன். அப்ப அவன் எங்க போறான்ன்றத மட்டும் நாங்கள் எழுதினா போதும். அதான் அடுத்த பகுதியா இருக்குது பாருங்க. ஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரம லில் உம்ரா. ஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரம லில் உம்ரா ரைட். ஓகே, லில் உம்ரான்றது தேவையில்ல. ஹுவ முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரம, அவன் சங்கை மிகு மக்காவுக்கு பயணிக்க கூடியவன் ரைட். அடுத்த கேள்விதான் என்ன?
லிமாதா ஹுவ முசாஃபிருன் இலா மக்கா. லிமாதா ஹுவ முசாஃபிருன் இலா மக்கா. அதுக்கு எப்படி வரும்? هو مسافر إلى مكة للعمرة. வெரி குட். ஹுவ முசாஃபிருன் இலா மக்கா லில் உம்ரா. எதற்காக வரக்குள்ள லில் உம்ரா, உம்ரா செய்வதற்காக. ரைட். அப்ப பாருங்க, அடுத்த விட இங்க இருக்குது. ஹுவ முசாஃபிருன் இலா மக்கா லில் உம்ரா. உம்ரா செய்வதற்காக அவன் மக்காவுக்கு நான் போகணும். ரைட். ஹுவ முசாஃபிருன் இலா மக்கா லில் உம்ரா. உம்ராவுக்காக அவன் மக்காவுக்கு பயணம் செய்யக்கூடியவன். ரைட். அடுத்து பாருங்க, இலா ஐன ذهب அஹ்மத். அஹ்மத் அதுவும் இலா ஐன தான், டு வயா, எங்குக்கு செல்கின்றான். என்ன விட? ذهب أحمد إلى جدة. இல்ல இல்ல இல்ல. استراحة المطار. இதுல இருக்கிறதான் கேட்கிறேன், நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா மகள்? ذهب أحمد إلى استراحة المطار. அவ்வளவுதான். ذهب أحمد إلى استراحة المطار. விமான நிலைக்க ஓய்வு பகுதிக்கு அஹ்மத் செல்கின்றான். ரைட். ماذا ارتدى أحمد؟ ارتدى أحمد ملابس الإحرام. ரைட். ارتدى أحمد ملابس الإحرام. ரைட். அப்ப ارتدى أحمد. இப்ப அந்த சொல்ல வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இங்க இருத்ததான்னு வந்திருக்குது. ஆகவே இருத்ததான்றது எங்க வருதோ அங்கதான் விட வரும். ஏன்னா இருத்ததா அஹ்மத் மலாபிசல் இஹ்ராம். மாதா ரக்கிபா அஹ்மத். ரக்கிப அஹ்மது அத்தாயிரத். ரைட், வெரி குட். ரக்கிபா அஹ்மத் அத்தாயிரத். அப்ப ரக்கிபா என்ற சொல் இந்த இடத்துல வந்திருக்குது. ரக்கிப, சாரி இங்க என்ன, சாரி ரக்கிப. சரியா? ரைட். இந்த பாருங்க ரக்கிப. அப்ப அந்த இடத்துல தான் அதற்கான விடை மீக்குது. ஐன ஜலச, எங்கே அமர்ந்தான்? ஐன ஜலச. ஜலச பில் குர்பி மினன் நாஃபிததி. வெரி குட். ஜலச பில் குர்பி மினன் நாஃபிததி. ரைட். அப்ப ஜலச என்ன சொல் அங்கே இங்கே வந்திருக்குது. அப்ப இதற்கு இந்த கேள்விக்கு மிச்சம் லேசா எழுதலாம். லிமாதா ஃபதஹல் முஸ்ஹஃப. முடிஞ்சு. லிமாதா ஃபதஹல் முஸ்ஹஃப. படிப்பு வந்திருக்கு. ஃபதஹல் முஸ்ஹஃப லியக்ரஅல் குர்ஆனல் கரீம். வெரி குட். ஃபதஹல் முஸ்ஹஃப லியக்ரஅல் குர்ஆனல் கரீம். ஃபதஹல் முஸ்ஹஃப லியக்ரஅல் குர்ஆனல் கரீம். சங்கமிகு குர்ஆனை ஓதுவதற்காக முஸ்ஹஃபை திறந்தான். ஐன ததீரு தாயிரா. ததீரு தாயிரத்து ஃபௌக மத்தாரி ஜித்தா. வெரி குட். ததீரு தாயிரத்து ஃபௌக மத்தாரி ஜித்தா. அத்தாயிரத்து ததீரு ஃபௌக மத்தாரி ஜித்தா. சரியா? அல்லது ததீரு தாயிரத்து ஃபௌக மத்தாரி ஜித்தா. ரைட். அப்ப அத்தாயிரத்து ததீரு ஃபௌக மத்தாரி ஜித்தா. சரியா? 10வது மாதா யஹ்மிலு அஹ்மத். மாதா யஹ்மிலு அஹ்மத். யஹ்மிலு அஹ்மது ஹகீபத்துஹு. யஹ்மிலு அஹ்மத் ஹகீபத்தஹு. ஹகீபத்தஹு. அஹ்மத் தன்னுடைய பையை சுமக்கிறான். ரைட். இதுல நீங்க பாருங்க புள்ளகள் எவ்வளவு லேசான வினாக்கள் விடைகள் பாருங்க. ரைட். நான் அந்த கொஞ்சம் வேகமாகத்தான் போனேன். இப்ப இதுல கிளாஸ்ல 11 பேர் 10 பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் அவதானமாக பார்த்து கொள்ளுங்க. இதுல முதலாவது கேள்வி தொடக்கம் 10வது கேள்வி வரைக்கும் உள்ள பகுதி அடுத்தடுத்த வரிகளாக வந்து கொண்டே இருக்குது. சரியா? அப்படித்தான் கேள்விகள் வலிமையாக வாருது. ரைட். அப்ப நீங்க குறிப்பிட்ட ஒரு சொல்ல வச்சும் என்ன செய்யலாம் என்றா அந்த கேள்விக்கான விடைகளை கண்டுபிடிக்கலாம். இர்ததா, ரகிப, ஃபதஹ. பாருங்க, ஃபதஹ என்ற சொல் இருக்குது, ஜலச என்ற சொல் இருக்குது, ததீரு என்ற சொல் அத்தாயிரத்து ததீரு அல்லது ததீரு தாயிரா அந்த சொல் இருக்குது, யஹ்மிலு என்ற சொல் சும்ம யஹ்மிலு அண்டிக்குது. அப்ப யஹ்மிலு என்ற சொல் இருக்குது. அப்ப ஒவ்வொரு கேள்வியிலையும் விடைக்கான கீவேர்டு இருக்குது. விடைக்கான கீவேர்டு ஒவ்வொரு கேள்வியிலையும் இருக்குது. அப்ப அதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்,
மிக அழகான முறையில கேள்விகளுக்கு பூரணமாக விட எழுதலாம். அதனால தான் நான் சொல்றது, நீங்க இந்த படம் பார்த்து வாக்கியம் அமைக்கிற அந்த பகுதியை விடவும் இந்த பந்திய வாசிச்சு கிரகிச்சு வினாக்களுக்கு விடை எழுதுறன்றது மிச்சமே லேசி என்னத்தான் நான் சொல்றேன். லேசா இல்லையா? நீங்க சொல்லுங்களேன், எது லேசி? அவளுக்கு ஒன்றுமே லேசி இல்லை போல. எது லேசி? சரியான கஷ்டம் வாங்கிக்குதப்பா கதைக்கிறது. ஆயிஷா, அஷ்ரா, ரைட், வேற ஹனா, மரியம், நஷா, ரைட், வேற பேர்கள் இருக்குது. ரைட், கதைக்க மாட்டீங்களா? இல்லாட்டி கிளாஸ்ல தூக்கமும் தெரியாது. போனை பார்த்து கொண்டு இல்லாட்டி போன்ல வேற வேற வேலைகள் செய்றீங்களா தெரியாது. கிளாஸை ரன் பண்ண விட்டுட்டு வேற வேற அப்புகள் போயிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஏன்னா அப்படியா? இல்ல சார், கிளாஸ்ல தான் இருக்கு. அப்படியா? நல்ல புள்ள. ரைட், ஓகே. கதைக்கணும். ஏன்னா அரபு மொழி பாடம் தானே. நான் இப்ப மாஷாஅல்லாஹ் பின் இர்ஃபான் மகள், நீங்க கொஞ்சம் சொல்லலாட்டி எனக்கு சரியான கஷ்டமா இருந்திருக்கும் இந்த கிளாஸை கொண்டு போறது. ரைட், ஒரு ஹிஸ்டரி பாடம் வந்தா பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு போகலாம். ஜியோகிராஃபி பாடம் வந்தா சொல்லிட்டு போகலாம், இருக்கிற தகவலை சொல்லிட்டு போகலாம். ஈவன் அரபி இலக்கண பாடமா இருந்தாலும் இருக்கிற தகவலை சொல்லிட்டு போகலாம். ஆனால் மொழி பாடம் அப்படி போக இயலாது. மொழி பாடம் நீங்க விளங்கினால்தான் அடுத்த பகுதி போகலாம். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல விளங்காமல் இருந்தேன்னு சொன்னா என்ன செய்யறது? சரியா, விளங்காமல் இருந்தா எங்களுக்கு அடுத்த பகுதி போறன்றது மிக மிக கஷ்டமாக இருக்கும். விளங்கினா? ஓகே சார், இப்ப நம்ம ஃபைனல் எக்ஸாம் எழுதக்குள்ள ஹரக்கத் வந்து எல்லாம் கட்டாயம் வைக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க ஹரக்கத் வைக்க போக வேணுமே. நீங்க ஹரக்கத் வச்சா என்ன நடக்கும்? சில போது இப்ப ஹகீபத்துஹு வந்து வாசிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா யஹ்மிலு ஹகீபத்தஹு. அப்ப ஹகீபத்தஹு என்ற இடத்துல தாவுக்கு ஃபத்ஹா இருக்குது. நீங்க லம்மத் வச்சா அங்க இலக்கண பிழை ஒன்று வந்துடும். அப்ப நீங்க ஹரக்கத்தெல்லாம் வைக்க வேணும். சரியா? ஓம் சார், அது கருத்து மாறுபடி இருக்கு. பட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து நீங்க ஹரக்கத் வச்சே வளருங்க என்ன மாதிரி சொல்றாங்க. அதுல மார்க்ஸ் குறைக்காங்க சார். ரைட், ஓகே. அது வந்து என்ன விஷயம் சொன்னா, ஸ்கூல்ல வந்து சரியா, ஸ்கூல்ல வந்து அது என்ன நடக்குதுன்னு சொன்னா, சில போது அந்த இலக்கண பகுதிகளை உங்களுக்கு நீங்க அதை பிடிச்சு கொள்ளணும் தானே. ரைட், மஃபூல் பிஹி என்று வந்தா எப்படி வரும், ஃபாயில் என்று வரக்குள்ள எப்படி வரும், ஹர்ஃபு ஜர் வந்தா எப்படி வரும், இலா ஃபி அன் அப்படி வரக்குள்ள என்ன அமைப்பில் வரும் என்றத நீங்க சரியாக விளங்கி கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி ஹரக்கத் வைக்கிறது வலியுறுத்தலாம். ஆனா ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்க ஹரக்கத் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஹரக்கத் வைக்கவும் வேணும். ஓகே, விளங்கினா? சரி, வேற ஏதாவது மகள் விளங்கல்ல? அரபிக் லிட்டுக்கும் அங்க வர அந்த அரபு கேள்விக்கு வந்து நம்ம அப்படி ஆன்சர் பண்ணினா ஓகே தானே? ஓகே ஓகே. அதுல அரபிக் லிட்ரேச்சரை பொறுத்தளவுல நீங்க பூரணமான விட எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ரைட், பூரணமாக நீங்க விட எழுத வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்ட அந்த விட வந்தா மட்டும் போதும். எழுதல அப்படி சொல்றாங்க. ஃபைனல் எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைப்பும் இந்த மாதிரி சொல்றாங்க. எதுல? அரபிக் லிட்ல இப்ப ஒரு கேள்வி தந்தா அது ஃபுல் ஆன்சர் எழுதுறோம். சம்டைம் அப்படி எழுதலேண்டா கட்டாயம் ஃபுல் ஆன்சர் தான் எழுதணும் அப்படின்ட்டு மார்க்ஸ் குறைக்காங்க. இல்ல ஃபுல் ஆன்சர் அப்படி இல்லையா? சரியா? ஓகே சார்.
ஓகே. நீங்க காத்தாங்குடி மில்லத் ஸ்கூலா மகள்? இல்ல சார், நான் பத்ரியா. பத்ரியானா? சரி, ரைட். மில்லத் ஸ்கூல்ல ரைட், ஓகே, நல்லா. அது ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்றது, சரியா? கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவளுக்கு விளங்கும். வந்து எங்களோட ஊர்ல ம், பாலிகா இல்லத்தும் கொஞ்சம் பரவாயில்லதான் சார். ஆனா எங்களோட ம், school கொஞ்சம் அப்படித்தான். அப்படித்தான். ஓகே. அது சரி. என்ன செய்யணும்? அப்படித்தானன்னா நாங்க என்னதான் செய்ய? ரைட், ஓகே. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மகள், ரொம்ப லேசி. அரபிக் லிட்ரேச்சரும் சரி, அரபிக் லாங்குவேஜும் சரி, கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய பகுதிகள் இருக்கும் தான். ஆனா இன்ட்ரெஸ்டா படிச்சோம்னு சொன்னா அந்த பாடமாக்குற பகுதி கூட தானா பாடம் வந்துடும். அதனால அது அவ்வளவு கஷ்டமாக இருக்காது, சரியா? ஓகே சார். ஓகே. மற்றவங்களுக்கும் அந்த சிக்கல்கள் இருக்குதா? ஹரக்கத் இல்லாட்டி மார்க்ஸை குறைக்கிற அப்படின்னு இருக்குதா பிள்ளைகள்? இல்ல பிரைவேட்டா எக்ஸாம் செய்யறா கலைக்கிறீங்களா? யாரும் இல்ல, ரைட். ஓ, ஓ மரியம் பின்ட் இர்ஃபான், நீங்களுமா? சார். ரைட், ஓகே. சரி, நல்லா. அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து நாங்க பாடத்தை படிப்போம். நாங்கள் அரபியத்துல் நாஸின் பாட புத்தகத்திட எந்த இடத்துல நிப்பாட்டினோம் என்றது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதாவது புத்தகத்துல நாங்க இலசூக் என்ன பாடம் படிச்சோமா? இலசூக் ஞாபகம் இல்லையானா உங்களுக்கு? ரைட், எனக்கு ஞாபகம் இந்த இடத்துல நிப்பாட்டின இதுதான் ஞாபகம். ரைட், ஓகே. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா 11ஆம் ஆண்டு அவங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வாரத்து இருக்கிறதால நான் கொஞ்சம் ஒரு ஜம்பிங் கொண்டு பண்ண போறேன். ஜம்பிங்னா என்ன? ஜம்ப் பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னப்பா என்னது சார்? நீங்க இப்ப எக்ஸாம் இன்ஷா அல்லாஹ் மே பாட போறேன், ரைட்? மே மாதத்துல எக்ஸாம் செய்யறது இருக்கிறதால நான் யோசிக்கிறேன், நாசின் அல் அரபியத்துல் நாசின் பாட புத்தகத்துடைய கடைசி பகுதிகள் இருக்கிறதானே, அது ஆக முக்கியமான பகுதி, எக்ஸாமு தேவைப்படுகின்ற பகுதி. அதுல இருக்கிற தத்ரீபாத்துகளை விட்டுட்டு அந்த குறிப்பிட்ட பாடங்களையும் அந்த பாடங்கள்ல வரக்கூடிய வினாக்களுக்கான விடைகளையும் அதே போல ஒழுங்குபடுத்துற பயிற்சி ஒன்றுக்கிறதானே தத்ரீபாத்ல, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போனா நல்ல மட்டும் யோசிக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், சரியா? அப்படி செஞ்சா தான் நல்லவனா, உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ரைட். அடுத்தது மரியம் மகள் கேட்டுக்கிறீங்க, எஸ்ஏ வந்தா எத்தனை வேர்ட்ஸுக்கு எழுதணுமெண்டு. எத்தனை வேர்ட்ஸ்ன்றதல்ல, எஸ்ஏ அல்ல. உண்மையில உங்களுக்கு எஸ்ஏ வாரில்ல, கட்டுரை எழுதுறது வாரில்ல. ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நீங்க இந்த எக்ஸாம் பேப்பரை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் 10 வாக்கியம் எழுத வார, 10 வாக்கியம் தான் எழுத வாரம், சரியா? நாங்கள் எஸ்ஏன்னு சொல்லுவோம், ரைட்? அந்த 10 வாக்கியமும் எத்தனை சொற்கள் என்று முக்கியம் இல்லை, இலக்கண பிழைகள் இல்லாம பொருத்தமான முறையில நீங்க எழுதினா சரி, சரியா மகள்? இப்ப உதாரணமாக உம்மி அன்று இருந்தா இஸ்மு உம்மி ஃபாத்திமா, என்னுடைய தாயின் பெயர் ஃபாத்திமா, அங்க உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும், ரைட்? அது மாதிரி ஒஹிப்பு உம்மி ஹுப்பன் கசீரா, என்னுடைய தாயை நான் அதிகமாக விரும்புகிறேன். நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புகளை நாங்க இன்னும் பார்க்கல, இதெல்லாம் முதலிட்டம் தொகுப்பாக வச்சுக்கிறோம். ஃபில் மதரசத்தி உஸ்ரத்தி உம்மி, ரைட்டா? பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், சரியா? ஹரக்கத் வைக்க வேணாம், சரியா மகள்? ஹரக்கத் வைக்க வேணாம், ஓகே, ரைட். அப்ப மகள் நஷா, நீங்க இப்ப ஹரக்கத் வைப்பீங்களா இல்லையா ஸ்கூல்ல? ஸ்கூல்ல நீங்க வைங்க, சரியா? இப்ப டீச்சர் வந்து ஹரக்கத் வைக்க சொன்னா ஸ்கூல்ல வைங்க. எக்ஸாமுக்கு ஹரக்கத் இல்லாட்டி மார்க்ஸ் இல்லைன்னு இருந்தா கட்டாயம் ஹரக்கத்தை வைங்க, சரியா?
ரைட். ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல ஹரக்கத்தா வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹரக்கத் வைங்க. உயிர் குறியீடுகளை இடுகன்னு வந்தா ஹரக்கத் வைக்கணும். இல்லாட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஸ்கூல்ல வைக்கிறதா ஓகே. ரைட். சரி, நல்ல மகன். ஹைர், அப்ப நாங்க கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் என்ன இன்ஷா அல்லாஹ். ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. ரைட். சரி, ஓகே. மகள் இர்ஃபான், என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதா அவள்கிட்ட? பின் இர்ஃபான், ஓ உஸ்தாத். நீங்க ஏற்கனவே மெசேஜ் பண்ணிக்கிறீங்க தானே? ஏன்னா ஓ. கொஞ்சம் எனக்கு சலாம் ஒன்று போடுங்களே. ரைட், ஓகே. ரைட். மகள் இந்த முறை அஹதியா எக்ஸாம் எழுதுனதானே, ஓ, அது உங்கள்கிட்ட அந்த பாஸ் பேப்பர் புக் அப்படி எதுவும் இருக்கிறா சார்? இன்டர்மீடியட்டா? இப்போ 9ஆம் ஆண்டுக்குரிய எக்ஸாமா இல்லாட்டி ஃபைனல் எக்ஸாமா? இல்ல ஃபைனல் இல்ல சார். இப்ப இடையில எழுதுற, இப்ப கிரேட் 11ல போட்டு அப்படி எழுதுற மாதிரி. கிரேட் 11க்குரிய பாஸ் பேப்பர் இல்லையா? நான் கொஞ்சம் பார்க்குறேன்னா. ஓகே சார். நீங்க கொஞ்சம் பண்ணுவீங்களா சார்? எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார், இன்ஷா அல்லாஹ் நான் போட்டுறேன். ரைட், ஓகே. சரியா. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹ் ஃபீக்.